Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தினுடைய தொடர்ச்சியாக சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெருங்குடி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் ஆகாஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழருடைய இந்த எழுச்சி பயணத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இரண்டாவது சட்டமன்ற தொகுதியாக சென்னை புறநகர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் பகுதியில் சட்டமன்ற தொகுதியில இந்த பெருங்குடி அருகே இருக்கக்கூடிய கண்ணஞ்சாவடி பகுதியிலே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் ஏராளமானோர் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பெருங்குடி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு குலுங்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பூரண கும்ப மரியாதை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இருக்கக்கூடிய KP கந்தனுடைய ஏற்பாட்டிலே திரண்டிருக்கக்கூடிய பெண்கள் மலர் தூவி அதே போல பூரண கும்ப மரியாதையோடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்று வருகிறார்கள். அவருடைய வாகனம் நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 177வது சட்டமன்ற தொகுதியாக இன்றைக்கு இந்த சென்னை புறநகர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சூரை ஆற்றுவதற்காக வருகை நின்று கொண்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கூடி உற்சாகமான வரவேற்பினை நல்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 176வது சட்டமன்ற தொகுதியாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்திலே திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் தையூரிலே எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் கூடி உற்சாகமான வரவேற்பினை அளித்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 127வது சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடி கந்தஞ்சாவடி பகுதியை குழுவுகிற விதமாக இங்கு திரண்டிருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தினுடைய முதல்வரே வருக, குடிமராமத்து நாயகனே வருக, 2026 புதிய அத்தியாயம் படைக்க உள்ள புரட்சி தமிழரே வருக, தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக வருகின்ற கொண்டிருக்கிற புரட்சி தமிழரே வருகை என்கிற பல்வேறு முழக்கங்களை முன்வைத்து பதாதைகளை கையிலே ஏந்தி இங்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெண்களும் இளைஞர்களும் குழுமி இருக்கிறார்கள். இந்த சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்களிலே அதிமுக அரசு செய்து கொடுத்திருக்கிறது. அதிமுக ஆட்சி செய்து கொடுத்த மக்கள் நல திட்டங்களுடைய எழுச்சியைத்தான் இந்த கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுகிற திமுக அரசு எப்படியெல்லாம் வஞ்சித்து இருந்தால் மக்களுடைய எழுச்சி இப்படி இருக்கும் என்பதை இந்த கூட்டம் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. உற்சாகமாக இரட்டை இலையை கையில் காண்பித்தும் இரட்டை இலை கையிலே ஏந்தியும் கழகத்தினுடைய கொடியை கையிலே ஏந்தியும் பொதுச் செயலாளரை வருக வருக என்ற உற்சாக முழக்கத்தோடு எழுச்சியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிக மக்கள் வசிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியாக இந்த தொகுதி இருந்தாலும் கூட வட்டாட்சியர் அலுவலகத்தை சோழிங்கநல்லூர் மற்றும் பள்ளிக்கரணை என இரண்டாக பிரித்து நிரந்தரமாக அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 2 கட்டிடங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்து அமைத்துக் கொடுத்து அங்கே வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக கழக அரசு செய்து கொடுத்ததை இந்த மக்கள் இன்றைக்கு நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே அரசு பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதை இந்த அரசு நிறைவேற்றாமல் வஞ்சித்திருப்பதாக இந்த மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். சோழிங்கநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலகம், கூட்டுறவு சங்க அலுவலகம், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினுடைய அரசு கருவூல கட்டிடம் ஆகியவற்றை நிரந்தரமாக கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த அரசு அதனை எல்லாம் செய்து கொடுக்கவில்லை என்கிற வேதனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு கண்ணகி நகர், எழில் நகர், பெரும்பாக்கம் என 8 மாடி குடியிருப்பு மற்றும் செம்மஞ்சேரி ஆகிய குடியிருப்புகளை உடனடியாக கிரைய பத்திரம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட நாளாக இருந்து வருகிறது. அதை பற்றியும் ஆளுகிற திமுக அரசு கண்டுகொள்ளவே இந்த வேதனை இந்த மக்களிடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளான கண்ணகி நகர், எழில் நகர், பெரும்பாக்கம் ஆகிய குடியிருப்புகளிலே
செம்மஞ்சேரி ஆகிய 8 மாடி குடியிருப்புகளை பழுதடைந்த அந்த வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும். உயிருக்கு உத்தரவாதமின்றி வாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட இந்த அரசு அதனை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்கிற ஏக்கமும் வேதனையும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது நிரந்தரமாக சொந்தமாக கட்டிடத்திலே நீதிமன்றம் அமைத்து தர வேண்டும். நீதிமன்றத்திற்கு கூட சொந்தமான ஒரு கட்டிடம் இல்லாத அவநிலையில்தான் இந்த சட்டமன்ற தொகுதி இருப்பதாகவும், தேர்தல் நேரத்திலே அளித்த வாக்குறுதிகள் எதையுமே இந்த திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்கிற வேதனையும் இந்த மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மின்சார கேபிள் தரையில் புதைக்கப்பட்டு இந்த நாள் வரை பயன்பாட்டில் கொண்டு வரப்படவில்லை. இதனை உடனடியாக மக்களுக்கு செய்து தர வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அதையும் இந்த அரசு செய்து தருவதாக கூறிவிட்டு காற்றிலே பறக்க விட்டிருப்பதாக வேதனையோடு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். பெருங்குடி குப்பை கிடங்கு பகுதி குப்பையில் மின்சாரம் தயாரிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த அரசு அந்த கோரிக்கை பற்றி செவிசாய்க்கவில்லை. குறிப்பாக இந்த குப்பையின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையில் இருந்து தீர்வு காண வேண்டும் என்றால் அதனை எரித்து அதன் மூலமாக இங்கு தேவையான மின்சாரம் தயாரிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை மக்களிடம் இருக்கிறது. அதனை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற வேதனை, நிறைவேற்றவில்லை என்கிற வேதனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. பெரும்பாக்கம் தொடங்கி பக்கிங்காம் கால்வாய் வரை, அதாவது பெரிய மழைநீர் கால்வாய் உருவாக்கப்பட வேண்டும். மழைக்காலங்களிலே இந்த பகுதி முழுமையாக பாதிப்படையக்கூடிய வேதனை இருக்கிறது. நீர் வீடுகளிலே புகுந்து கொள்கிறது. அதே போல சாலைகளிலே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் மிகப்பெரிய வேதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறது. எனவே அதனை ஒரு பெரிய கால்வாயை அமைத்து, குறிப்பாக இன்றைக்கு 4000 கோடி ரூபாய்க்கு மேலே மழைநீர் வடிகால் என்கிற பெயரிலே சென்னையிலே மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நடைபெறாமல் சிறிய மழைக்கே கூட சாலைகளிலும் வெள்ளங்களிலும் வீடுகளிலும், ஏன் முதலமைச்சருடைய தொகுதியாக இருக்கக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே கூட இந்த சிறிய மழைக்கே வீடுகளில் வெள்ளத்தை புகுந்ததையும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதையும் மக்கள் பட்ட சிரமங்களையும் இந்த சிறு மழைக்கு அனுபவித்த துயரத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே பெருங்குடி போன்ற இந்த தாழ்வான பகுதிகளிலே பெரிய கால்வாயை இந்த பக்கிங்காம் கால்வாய்க்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தங்கும் விடுதி இல்லாமல் அந்த மாணவ மாணவிகள் மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு தங்கும் விடுதி ஒன்று கட்டித்தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருந்து கொண்டிருக்கு. இந்த தொகுதியிலே பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கு. சென்னையில ஏற்கனவே பாதாள சாக்கடை திட்டம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிலே பல்வேறு முறைகேடுகள் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. இதனை சரி செய்வதற்காக என்னென்ன முட்டுக்கட்டைகள் எல்லாம் இந்த அரசு 99% இந்த பணிகள் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடைந்து விட்டது என்கிற அந்த அறிவிப்பையும், ஆனால் கூட அதிலே ஏற்பட்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய வேதனைகளாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்பட வேண்டும். திமுக அரசு பல்வேறு தொழில்துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் இழுத்து விட்டோம், கொண்டு வந்து விட்டோம் என்கிற ஒரு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டுவிட்டு போட்டோ ஷூட் நடத்திவிட்டு வெற்று விளம்பர ஆட்சியாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் பல பேர் பல்வேறு துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வேதனையான இந்த நிலையிலே இங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் அதிகமாக இருக்கிறது. அதனை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு மேலும் அதிகமான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. 2011-14 ஆட்சி காலகட்டத்திலே, அதாவது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் மேடவாக்கம் சந்திப்பில் சுமார் 133.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மேம்பாலம் அமைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த மேடவாக்கம் அந்த சந்திப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் பல கிலோமீட்டருக்கு நின்று குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை, மருத்துவமனைக்கு செல்லுபவர்கள், வேலைக்கு செல்லுபவர்கள் என, பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் என மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கிய ஒரு பகுதியாக இருந்தது. அதற்கு முடிவு கட்டியது கழக அரசு. அந்த போக்குவரத்து நெரிசலை தீர்வு கொடுத்து 133.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மேம்பாலம் அமைத்துக் கொடுத்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக மாற்றி கொடுத்தது. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றாலே கல்விக்கு கண் திறந்த புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரை தொடங்கி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவை தொடர்ந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களுக்காகவே பல்வேறு கல்லூரிகளை தொடர்ந்து, குறிப்பாக சட்டக் கல்லூரிகளாக இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளாக இருக்கட்டும், தொழில்நுட்ப கல்லூரிகளாக இருக்கட்டும், பல்வேறு கல்லூரிகளை திறந்து தமிழகத்தில் மிகப்பெரிய கல்வி புரட்சியை செய்த ஒரு அரசு என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். அந்த அடிப்படையிலே
இந்த பகுதியிலே டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை அமைத்து சட்ட மாமேதை அம்பேத்கர் பெயரால் அந்த பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்டி அந்த சட்ட பல்கலைக்கழகத்தை திறந்து ஏழை எளிய மாணவர்கள், சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அடித்தட்டு வீட்டு பிள்ளைகளும் அந்த சட்டக்கல்லூரி பயில்வதற்கு ஏதுவாக அந்த கல்லூரி அமைத்துக் கொடுத்த ஒரு அரசு என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கோவிலம்பாக்கம் ஈச்சங்காட்டில் மேம்பாலம் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு முக்கியத்துவமான பாலமாக இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே நெருக்கடிகளை சந்தித்த அந்த மக்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் 2011-16 கழக ஆட்சியிலே 23 நியாய விலை கடைகள் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக இந்த 23 நியாய விலை கடைகள் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு பல இடங்களுக்கு சென்று அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்காமல் அவர்கள் வேதனையோடு திரும்பி வரக்கூடிய அவலம் நிகழ்ந்தது. இது போன்ற அவலத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் முறையாக விநியோகம் செய்வதற்காக 23 ரேஷன் கடைகளிலே இந்த பகுதியில் திறக்கப்பட்டு நேரடியாக அந்த நுகர்பொருள் வணிக கழகம் மூலமாக பயன்பெறக்கூடிய அந்த மக்களுக்கு எளிதில் கிடைப்பதற்காக வழிவகை செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதைத்தான் இந்த மக்கள் இன்றைக்கு நன்றியோடு எதிர்பார்க்கிறார்கள். 23 கடைகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய அந்த வயிற்று பசியை போக்குவதற்கு, அவர்களுக்கு உணவுப் பொருள் எளிமையாக கிடைப்பதற்கு, முழுமையாக கிடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2011-16 கழக ஆட்சியிலே 4 சமுதாய நல கூடங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக இந்த சமுதாய கூடங்கள் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பது போன்ற பல்வேறு மஞ்சள் நீராட்டு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு குறைந்த விலையிலே அந்த சமூக நல கூடங்கள் என்பது ஏழை மக்களுடைய வாழ்விலே ஒரு விலக்கேற்றி வைப்பதற்கு அந்த சமுதாய நலக்கூடங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. தனியார் மண்டபங்களுக்கு சென்று லட்சக்கணக்கில் செலவிட முடியாத இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சமூக நலக்கூடங்கள் தான் அவர்களுக்கு முழுமையான ஒரு தேவையாக இருக்கிறது. அதை உணர்ந்து இந்த பகுதியிலே 4 சமுதாய நலக்கூடங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்ட, அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலே ஏழை எளிய மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அதே போல அந்த மக்களுக்கு சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெருவிலுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டது, குடிநீர் அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனை அவருக்கு தேவையான வழிவகை செய்து கொடுத்து, குறிப்பாக இன்றைக்கு இந்த கண்ணகி நகர் போன்ற பெரும்பாக்கம் பகுதியில் பாழடைந்து இருக்கக்கூடிய அந்த குடிசை மாற்று வாரிய கட்டிடங்களை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கூட 5 ஆண்டு முடியும் தருவாயிலே இருக்கக்கூடிய இன்னும் 2-3 அமாவாசைகளில் இந்த ஆட்சி தமிழகத்தை விட்டு அகல இருக்கிற சூழ்நிலையிலே அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிற வேதனையை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த எழுச்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய நாம் 1 கிலோமீட்டருக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறோம். சாலை முழுவதுமாக 2 புறங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை மலர் தூவி பூரண கும்ப மரியாதையோடு மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கழக ஆட்சி வர வேண்டும், 2026 தீய ஆட்சி அரியணையில் இருந்து அகல வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளருடைய வருகையை எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உரையை கேட்பதற்காக இந்த மக்கள் திறந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் இந்த சில தினங்களுக்கு முன்பாக 7 நாட்கள் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 356 குறிப்பாக செவிலியர்கள் தங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையிலே போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை கைது செய்து நள்ளிரவிலே கேளம்பாக்கத்திலே இறக்கி விடுகிறார்கள். கேளம்பாக்கத்தில் இறக்கிவிடப்பட்ட பிறகு அந்த செவிலியர்கள் மீண்டும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைக்கிறார்கள். தனியார் மண்டபத்தில் அடைத்தவர்களை மீண்டும் அவர்கள் தனியார் மண்டபத்தினுடைய உரிமையாளர் மூலமாக நெருக்கடி கொடுக்கப்படுகிறது, வாடகை கேட்கிறார்கள். அவர்கள் மீண்டும் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார மருத்துவமனை முன்பாக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அப்படி போராட்டத்தை முன்னெடுத்து அந்த செவிலியர்களை கைது செய்து மீண்டும் ஒரு அடக்குமுறையை இவர்கள் கையாளுகிறார்கள். தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று அவர்களை பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர், மதுரை, சேலம் என்று விட்டு விடுகிறார்கள். அந்த பெண் செவிலியர்கள் நடுங்கிய குளிரில் பல பேர் மயக்கமடைந்தார்கள். அதனை கூட கண்டுகொள்ளவில்லை.
நேற்றைய தினம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை சென்னை நுங்கம்பாக்கம் டிடிஐ பகுதியில் இருந்து கைது செய்து அவர்களை கொண்டு சென்று கோயம்பேடு போன்ற பல்வேறு இடங்களில் கொண்டு சென்று கீழே இறக்கிவிட்டதும், அதே போன்று சென்னை முழுவதுமான தூய்மை பணியை மேற்கொள்ளக்கூடிய மின்கல பணியாளர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்து மூலக்கடை, அதே போல திருவொற்றியூர், கொடுங்கையூர் போன்ற பகுதிகளை இறக்கிவிட்ட அவலம் என்பது துயரத்தின் உச்சமாக அவர்கள் இந்த ஆட்சிக்கு முட்டுக்கட்டை போய் இந்த ஆட்சி விரைவிலே அரியணை விழுந்து அகலம் 2026 மாற்றம் வேண்டும் என்கிற ஒரு கோஷங்களை முன்வைத்ததையும் முழக்கங்களை முன்வைத்ததையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அந்த எழுச்சியைத்தான் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு திரண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களோடு கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எழுச்சியான உற்சாகமான வரவேற்புக்கு மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். ஒருபுறம் ஆசிரியர் போராடுகிறார்கள், மறுபுறம் தூய்மை பணியாளர் போராடுகிறார்கள், மற்றொரு புறம் செவிலியர்கள் போராடுகிறார்கள், இன்னொரு புறம் மருத்துவர்களே போராடுகிறார்கள், போக்குவரத்து துறை சங்க ஊழியர்கள் போராடுகிறார்கள், விவசாயிகள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள். இப்படி போராட்ட களமாக தமிழகம் மாறி இருக்கிறது. போராட்ட களமாக மாறி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய இன்றைக்கு அவலம் என்பது உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைய வேண்டும். ஆளுகிற தீய சக்தியாக இருக்கக்கூடிய திமுக அரியணையை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதி முழுவதுமாக ஏறக்குறைய நாம் 45 நிமிடங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசுகிற இடத்திற்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் வருவதற்கு நேரமாகி இருக்கிறது. அந்த நிலையில் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வருகைக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தமிழகத்திலே இன்றைக்கு 127 சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாக சென்று ஏறக்குறைய 20,000 கிலோமீட்டருக்கு மேலாக தனது சுற்றுப்பயணத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சாலை மார்க்கமாக சென்று மக்களை நேரடியாக களத்தில் தந்து ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், அதே போன்று போக்குவரத்து தொழிலாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினர், குறிப்பாக மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள், பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள், கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருமே நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை பெற்று அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை 2026 அதிமுக அரசு அமையும், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கிற அந்த அறிவிப்பினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இங்கே குழுமி இருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய இந்த எழுச்சி உரையை கேட்பதற்காக, குறிப்பாக இந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திமுக அரசு கைவிட்ட, திமுக அரசு கண்டுகொள்ளாத, திமுக அரசு குறிப்பாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகம் இல்லாமல் இருக்கிறது. அதனை வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனை இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை என்கிற வேதனை இந்த மக்களிடத்தில் இருக்கு. சோழிங்கநல்லூர் தொகுதியில புதிய பன்னோக்கு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி ஒன்று வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதனையும் இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும். சோழிங்கநல்லூர் தொகுதியிலே பத்திரப்பதிவு கட்டிட அலுவலகம், கூட்டுறவு சங்க அலுவலகம், உணவுப் பொருள் வழங்குவதற்கு உணவு பாதுகாப்புத்துறையினுடைய அரசு கருவூல கட்டிடம் ஆகியவற்றை நிரந்தரமாக அமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற பேராவலோடு இந்த பகுதி மக்கள் காத்திருக்கிறார்கள். திமுக அரசு தங்களை கைவிட்டு விட்டது, திமுக அரசு தங்களுக்கு எதையுமே செய்து கொடுக்கவில்லை என்கிற வேதனை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாடு மேம்பாட்டு வாரிய குடியிருப்பாக இருக்கக்கூடிய கண்ணகி நகர், எழுநகர், பெரும்பாக்கம், 8 மாடி குடியிருப்பு, செம்மஞ்சள் குடியிருப்பு உடனடியாக கிரைய பத்திரம் வழங்காமல் இந்த அரசு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது. அதனையும் வழங்க வேண்டும். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு கண்ணகி நகர், எழுநகர், பெரும்பாக்கம் பகுதிகளிலே, செம்மஞ்சேரி ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு புதுப்பித்து தர வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது எழுச்சி உரை ஆற்றுவதற்காக இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக இந்த பகுதியில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கண்ணன், கழக அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய சிங்காரம் உள்ளிட்டோர் இங்கே பேசி வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.